Dear friends, good evening. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டெல்லிங் பார்த்தீங்க, அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு அந்த ஹவுஸ் கீப்பிங்னு தனியாக இட்ஸ் செப்பரேட் என்டிட்டி. பட் அதுக்கு ஃபோன் கிடையாது அவங்களுக்கு. அதான் அதுக்கு ஒரு கனெக்ஷன் கிடையாது. எல்லாத்தையும் ரிசப்ஷன்லேருந்து போயிட்டு தான் வரணும். ஸோ இவங்க சொல்கிறாங்களோ இல்லாத அவன் மறந்து போயிடுறான். அதான் ஒரு சர்வீஸ் டேயாக இருக்குது ஹவுஸ் கீப்பிங். மற்றபடி அங்கே சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் யூ நோ அபவுட் தி ஸ்டெப்ஸ், லாங் ஃப்ளீட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஹியர் அண்ட் தேர் எல்லா இடத்துலையும் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஆன் பர்ச்ட் ஆன் ஸ்லோப், ஸோ இட்ஸ் நோ தர் கோ. கொஞ்சம் அவங்க ஏற்பாடு வேறு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ரைட். இப்போ வி ஆர் கோயிங் நவ் ஃபார் சைட் சீயிங். இப்போ சைட் சீயிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஏற்காட்டில் வந்து 3 தான் இருக்குது சார். 3 4 இது எப்படி அதாவது கொஞ்சம் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தா வியூ பாயிண்ட்ஸ்னு எல்லா இடத்துலையும் இல்லை இருக்கிற மாதிரி இல்லையா, கொஞ்சம் இருக்குது அப்படி தான் அது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லை, 2-3 இடம் தான் இருக்குது. அப்புறம் வந்து கார்டன்ஸ், முதல்ல நம்ம வந்து இந்த ஊட்டி மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட அதோட கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கூட சில ஒரு கார்டன் இடத்துல இருக்குது. அதை நம்ம காமிக்கணும். ஸோ காமிக்க போகிறேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கார்டன். 3 கார்டன் சேர்ந்து இருக்குது. அப்புறம் வந்து சின்ன சின்னதாக கோவில், படல் பெற்ற ஸ்தலமாக பழையது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுவுமே படல் பெற்றலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஊருக்கு அது வந்து சிறப்பான கோவில், அவ்வளோதான். சின்ன சரி, ஷாலி மூவ் ஆன். இதோ சைட் சீயிங் காத்தால கிளம்பிட்டோம் நண்பர்களே. பழச்சின்ன வெயில் அடிக்கிறது. ஊட்டி குளிர் மாதிரி அவ்வளோ ஊட்டி இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கீழே இருக்கிற அளவு அவ்வளோ ஹீட் இருக்காது. ஸோ நம்ம காரில் டிரைவர் அவர் சொல்கிறார், இன்னும் 2 3 நாளில் நாங்கள் போனது வந்து ஒரு 18ஆம் தேதி போனோம். ஒரு 22 23 வந்து அங்கே ஒரு ஃப்ளவர் ஷோ. ஸோ அதனால் கூட்டம் இனிமேல் வரும் அப்படிங்கிறார். இப்போ இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். இஸ் கால்டு பக்கோடா பாயிண்ட். அது என்ன பக்கோடா பாயிண்ட்டு, போண்டா பாயிண்ட் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஏதோ இது மாதிரி இப்போ எல்லா வியூ பாயிண்ட்லேயும் மேலே இருந்து கொஞ்சம் ஒரு பாடி ஏறி மேலே போனால் இன்னும் விஸ்தாரமாக ஒரு எக்ஸ்பான்சிவ் வியூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இடத்துல அது மாதிரி வச்சுருப்பான். வாட்ச் டவர் அப்படின்னு பேர். குட்டியாக ஒரு 10 படி மேலே வச்சு. ஸோ அதில் போயிட்டு அதை எடுக்கிறோம். அது பக்கத்தில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. வியூ போகும்போது நல்லா இருக்குது. சுற்றி வர மலைகள், காடுகள், மலைகள், தேவன் கலைகள் தானே கணாசமான மாதிரி தான். மீண்டும் மீண்டும் அதே தான் சொல்கிறேன், இயற்கையை விட மிஞ்சி அழகு உலகத்தில் இல்லை. இதோ அதான் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று. இன்னொரு சைடு வியூ அது. அவ்வளோதான், பக்கோடா முடிஞ்சு. அடுத்தது நான் வந்தது இந்த லேக் கிட்டது. எல்லா லேக்கை சுற்றி வர நிறையா இருக்கிறது அண்ணா பூங்கா. ஐ திங்க் என்னுடைய வியூவில் வந்து ஐ திங்க் திஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்க்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ டிக்கெட் வாங்க, கேட்டுக்கு நுழையிறோம். கவர்மெண்டோட பார்க் தான், பட் ஸ்டில் என்ட்ரி இஸ் 40 rupees per head, and if you have camera you will be charged another 50 rupees. டாக் அது கூட்டத்தை பாருங்க. அண்ணா பார்க்கின் உள்ளே நுழைந்த உடனேயே அதன் விஸ்தீரணமும் இந்த வண்ண மலர்களும் நம் கண்களை கவர்கின்றன. கூட்டம் இருக்கும். ஆனால் வருவான் அந்த லோக்கல் மினிஸ்டர், எம்எல்ஏ, காவேக்கா கோவேக்கா. மலர்களே அப்படின்னு பாட்டு பின்னாடி வரணும் பாட்டு. இங்கே உட்காரலாம்.
இங்கே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். கிளாஸ் கொண்டு உள்ள அப்பா மூஞ்ச சுளிக்காத ஒரு போட்டோ எடுத்தாங்க. அண்ணா பார்க் இன்னொரு வியூ இது, அதாவது இன்னொரு பக்கம் அந்த கலர்ஃபுல் அப்படியே பாருங்கள், அடுக்கடுக்காக அப்படியே வரிசையாக இந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஹிந்தியில் இதை ரங் பெரங் விழுவோம். அப்போ கண்ணை பறிக்கும் இந்த வண்ணங்கள், அந்த மலர்கள். இறைவா உனக்கு நன்றி சொல்வேன் என்பது போல் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று இந்த வண்ணங்களை இந்த வண்ண ஜாலங்களை பார்க்கும் பொழுது நம்மை அசர வைக்கின்றது. இங்கே கம்பன் இல்லை கவிதை பாட. அதான் அந்த சீசனில் வந்தால் அதான் இது ஒரு பெரிய இலக்கு நம்பலாம். அண்ணா பார்க் எதிர்க்க இன்னொரு பார்க் இருக்கு, அதுவும் கவர்மெண்ட் பார்க் தான். அது டெவலப்ட் பை ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், தோட்டவியல் பூங்கா. அழகான செம்பருத்தி மலர்கள். இது நல்ல ஒரு கார்டன்லாம் இருக்கு. பட் தோ இட்ஸ் நாட் so big or so much varieties அவ்வளோ இல்லைங்க. இதில் இருக்க பெரிய முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த லேக் வியூ. ஐ மீன் அந்த லேக் வியூ வேணும் நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து இட்ஸ் a beautiful point because this garden it abuts this lake. ஸோ இந்த ஒவ்வொரு போட்டும் இது வழியாக தான் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 60 to 70% ஆஃப் த லேக் வியூ வந்து இங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது மட்டும் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இட்ஸ் a beautiful ஸ்பாட். கொஞ்சம் அப்படி நடுவில் இது மாதிரி இந்த ஜர்க் இருக்குறவங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் இறங்குறமோ கொஞ்சம் படியில் இறங்கணும், அது ஒரு மாதிரி கொஞ்சம் அந்நியவனாக இருக்கு. அதான் இங்கே பாருங்க, துடு போட்டு உலவும் தென்றல் காற்றினிலே அது அப்படி தான் போவாங்க. இன்னும் நிறைய படம், அது அந்த காலம், இது இந்த காலம், அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தத்தில் இது ஒரு அழகான ஒரு ஏரி. சின்ன ஏரி தான், ரொம்ப பெருசாக அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது. சைட் சீன் போகும்போது நம்ம அதை we can consider this. ஒரு ஸ்ட்ரீமர் போட். ஹார்டிகல்ச்சரல் பார்க் அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த அண்ணா பூங்காக்கு வரோம். அந்த அழகு அப்படி திருப்பி எங்களை இழுக்கிறது. அதை ஒரு சின்ன போர்ஷன் விட்டோம், அது திருப்பியும் ஒரு வீடியோ போடுக்க திருப்பி அந்த பக்கம் வரும். டெஃபோடில்ஸ்ன்ற வேர்ட்ஸ்வொர்த் நேச்சர் பாயிண்ட், அதே போல் நாமும் இல்லையே என்று தோன்றுகிறது. landscaped gardens. I think இந்த அண்ணா பார்க் தான் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டன் ஹியர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஆனால் இது மேலே ஒன்றும் ரொம்ப அழகாக பட முடியாது. நெக்ஸ்ட்
we are going to, now we are having boating. இது பண்ணலாமான்னு யோசிச்சிருந்தேன், ஆனால் பட் சீம்ஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் சைட் ஸ்விங் ஸ்பாட். இந்த லேக், அந்த போட்டிங் இந்த லேக் அது ரொம்ப முக்கியமாக தோணுது. ஏன்னா எல்லா இதுலேயும் வருது இது. என்ன வேறு என்ன இருக்குது இந்த ஊரில்? அது இந்த லேக்கை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. லேக்லேருந்து எல்லாம் பிரிஞ்சு போடுது. என்ன நாங்கள் போகிறது மத்தியானம் 3 மணிக்கு, இட் வாஸ் வெரி ஹார்ஷ் சன்லைட். இந்த மே மாதம் போனதால் அது மாதிரி இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக வி ஷுட் கோ இந்த ஈவினிங். இந்த கொஞ்சம் அந்த லைட், இந்த சப்டியூட் லைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறது. இன்னையோ இந்த போட்டு வந்து மோட்டர் போட்டு இது 750 to 800. கொஞ்சம் நான் ஒரு 2 ஃபேமிலியாக போயிருந்தாலும் நாங்கள் ஷேர் இட். நல்லா இருந்தது போட்டிங். ஏன்னா இந்த லேக்கில் சைடு